அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம்னு சொன்னோம். சொன்னபடியே 1,16,00,000 பேருக்கு முதல் கட்டமாக கொடுத்தோம். இப்போ மேலும் 17 லட்சம் பேரை கூடுதலாகவும் சேர்த்திருக்கிறோம். இதுதான் திமுக. கட்டணமில்லா பேருந்து பயணம் கொடுத்தா போக்குவரத்து துறை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் நான் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் திட்டத்துக்கு. இதனால மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு மிச்சமாகுது. அதே நேரத்தில் போக்குவரத்து துறையும் புதிய பேருந்துகள் நவீன வசதி மேம்படுத்தி இருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் 7,250 பேருந்துகள் புதுசா வாங்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய 22 வருஷ பிரச்சனை, 22 ஆண்டுகால கோரிக்கை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதை 5 ஆண்டுக்குள்ள மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று நிரூபிச்சிருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சி. நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு 17 விழுக்காடாக இருந்த அகவிலைப்படையை இப்போ 58 விழுக்காடு என்கிற அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நாம சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுதான் பெரிய சாதனை. இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு. அவற்றை நிறைவேற்றும் வாய்ப்பு திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டு மக்களான நீங்க எனக்கு வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது உங்க முகத்துல நான் பார்க்கிறேன். மக்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியே என் மகிழ்ச்சி. வெல்வோம் ஒன்றாக.